இனியாவால் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ட்டு நினச்ச பாக்கியா 2 பேர்கிட்டயும் சத்தியம் வாங்கிக்கிறாங்க. 2 பேரும் இனிமேல் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் இனியா, எழில் 2 பேருமே சேர்ந்து திடீர்னு ஆகாஷ் வீட்டுக்கு போகிறாங்க. ஆகாஷ் வீட்டில் ஆகாஷுடைய அப்பா இருக்கார். இனியாவை பார்த்த ஆகாஷ் அப்பா பயங்கர கோபத்தோட எழுந்துச்சு வராரு. இங்கே பாரும்மா, பண்ணுறதெல்லாம் நீ பண்ணுற தப்புக்கெல்லாம் என் பையன் என்ன பலிகடாவா? என் பையனை எதுக்காக அடிச்சிங்க? என் பையன் அடி வாங்குறதுக்குன்னே பிறந்தானா? நீங்களா வந்து பார்த்து பேசுவீங்க, கடைசியில் என் பையன் தான் வந்து பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை போட்டு அடிப்பீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேச ஆரம்பிக்கிறாரு. எழில் ஆகாஷோடைய அப்பாவை பார்த்து, நீங்கள் தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனும் செஞ்சது தப்பு தான். அவங்க சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேல் இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. எழில் மன்னிப்பு கேட்டாலுமே ஆகாஷோடைய அப்பாவுக்கு கோபம் குறையில. நேராக பாக்கிய வீட்டுக்கு போயிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. வீட்டில் யார் இருக்கீங்களா? நீங்கள் என்ன பொண்ணு வளர்த்து வச்சுருக்கீங்க? எங்கள் வீட்டு பையனை லவ் பண்ண சொல்லி நீங்கள் தான் அனுப்பி வைக்கிறீங்களா? 2 பேரும் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்ட்டு சத்தியம் வாங்கினேன்னு சொல்கிறீங்க. இப்போ எதுக்கு உங்கள் பொண்ணு என் பையனை பார்க்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டு உள்ளிருந்த ஈஸ்வரியும் கோபியும், என்னாச்சு, ஏன் அப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்காரு, இப்போது இந்த இனியா எதுக்கு அங்கே போனா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.